சரவணன், இதை தாண்டி இன்னைக்கு உங்க இந்த பயிற்சி முகாம்ல முதலமைச்சர் சொல்றாரு, இதெல்லாம் கவனிக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தாண்டி இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்றாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்த விமர்சனங்களை எதை நோக்கி வைக்கிறீங்க? ஒரு தேர்தல் களத்தில் ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி வச்சு வருது அப்படின்னா அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இல்லை அதை ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ண வேண்டிய? இப்போ முதல்வர் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக அந்த கருத்துக்களை வந்து முன் வச்சார். மண் மொழி மானத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அதை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன எதிரிகளோடு சேர்ந்து இங்கே அரசியல் எதிரிகளும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவர்கள் வந்து எப்படியாவது மீண்டும் அதிகாரத்தை சுவைத்து விட முடியுமா அப்படின்ற அந்த நப்பாசையில் ஒரு கூட்டணியை சேர்ந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு யாரை சொல்றீங்க? பாஜக. ஏன் கீழடி விவகாரத்தில் எப்படிப்பட்ட அப்பட்டமான துரோகத்தை செய்தார்கள் அவர்கள். நமக்கு வர வேண்டிய எந்த விதமான ஒரு நிதி பகிர்வையும் கொடுக்கறது கிடையாது. ஜிஎஸ்டியில் பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு மாநில உரிமைக்கு எதிரானதுன்னு சொன்னீங்க. மாநில உரிமைக்கு எதிரான கீழடி இன எதிரின்றதுக்கு கீழடி தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது தமிழர் நாகரீகம், தொன்று தொட்ட நாகரீகம், அந்த நாகரீகத்தை வெளியில வர விடாம பண்றதுக்கு என்ன விஷயங்களை எல்லாம் செய்தார்கள். அந்த அதிகாரியை மாத்தினாங்க. அதிகாரி ரிப்போர்ட் கொடுத்து கோர்ட்டில் போய் போட்டு ரிப்போர்ட் கொடுத்தா இல்லை இந்த ரிப்போர்ட்டை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி ஒன்றிய அமைச்சர் பதில் கொடுக்குறாரு. இப்போ நான் எங்க பார்த்தாலும் தமிழை என் இதயத்தில் தாங்குகிறேன், திருக்குறளை அங்க வைப்பேன் இங்க வைப்பேன் சொல்றாங்க. செய்யறாங்களா? கீழடி நாகரிகத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? இப்போ அதை செய்திருந்தாங்க அப்படின்னா அதற்கு உரிய இது கொடுத்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்றால் இப்போ இந்த இதை சொல்ல முடியுமா? இப்போ இப்படி ஒரு இதை நாங்க தேர்தலுக்காக வைக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? பாஜகவுடைய கூட்டாளி அதிமுகவோ என்ன சொல்லிருக்கலாம்? சார் என்ன சார் இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றீங்க? உங்களுடைய நம்முடைய தமிழர் நாகரிகத்தை தூக்கி நிறுத்தியதே பாஜக தானே. அதற்காகத்தானே அவர்களோட கூட்டணி வைத்திருக்கிறேன். நீங்க தைரியமா பேசலாமே, சகோதரி பேசலாமே. பேச முடியுமா உங்களால? அப்படி முடியாது, பேச முடியாது. அது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் இந்தியை திணித்து இந்தியை வேண்டாம்னு சொல்றோம். இந்திய இஷ்யூ ஆல்ரெடி செட்டில்டு 1965ல. மீண்டும் மீண்டும் அதை திணித்து கொண்டே இருக்கிறார்களே. நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? நீங்க லெட்டர் எழுதிட்டீங்க. ஐயா தமிழ்நாட்டு பக்கம் நில்லுங்க, நீங்க திமுக பக்கம் நிக்க வேண்டாம், தமிழ்நாட்டு பக்கமும் தமிழர்கள் பக்கமும் நில்லுங்கன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில சட்டமன்றத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியா எல்லாத்தையும் ஆதரிச்சு தானே வாக்களிச்சிருக்கு. இல்ல வர வழியில் அவங்களுக்கு. ஆனா சில முக்கியமான பிரச்சனைகள் இந்த SSA ஸ்கீம்ல 2150 கோடி 200 கோடி நமக்கு வரல. அதற்கு வந்து ஆதரித்து பேசினாங்களா? நீங்க எவ்வளவோ லட்சம் கோடி கடன் வாங்குறீங்களா, 2000 கோடி பெருசானு தானே கேட்டாங்க. ஏன் உரிமையை கேக்குறீங்க தானே சொல்லி கேட்டாங்க. அவர்கள் யாருமே வந்து தமிழ்நாடு திமுகவை வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, திமுகவுடைய கொள்கைகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழர் நலனையும் தமிழ்நாட்டிற்கு விரோதமாகவும் செயல்பட்டு வருகிறது அதிமுக. கேட்போம் சிவசங்கரி சார். அவரு அந்த சொன்னீங்கல்ல இன துரோகி, அப்புறம் அரசியல் இன எதிரி, தமிழ் துரோகிகள் அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்றாங்க. ஒரு மத சார்பற்ற நாடு தானே. மதங்களால் பெயரிலோ இனங்களையோ பெயரிலோ நம்ம இந்தியன்ஸ் தானே முதல்ல. அதுக்கப்புறம் தமிழோ ஆந்திராவோ முதல்ல ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி எழுதலாம். தமிழ் இனம் அப்படின்னு பெருமையா நீங்க சொல்ல மாட்டீங்க சார். தமிழ் இனம் ஓகே. இன துரோகினா என்னது? அது முதல்ல யாரு நம்ம யார் சார்? முதல்ல அரசியல் அமைப்பு. அப்ப எல்லாத்தையும் கலைச்சிடலாமா? அரசியல் அமைப்பு சட்டத்தையே எடுத்துடலாமா? தேர்தல் கமிஷன் எடுத்துடலாமா? சிபிஐ எடுத்துடலாமா? ஏன் 2017 நீங்க கூட தான் தீவிர இது வாக்காளர் திருத்த பணியை கேட்டீங்க, கோர்ட்ல போய் கேட்டீங்களா? தமிழர் என்ற அடையாளம் எனக்கு இல்லன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. இல்ல தமிழர் என்ற அடையாளம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து பேசாதீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எல்லளவு விழுந்து கிள்ளி போடல. தமிழர் என்ற அடையாளம் எனக்கு வேண்டாம். தமிழ்நாடு எனக்கு முக்கியம். தைரியமா சொல்லுங்க போங்க. பாப்பா தைரியமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தைரியமா பாத்துக்கலாம். மக்கள் அழியறதுக்கு பேசுங்க. சரவணன் அவங்க நேரத்துக்கு பேசிட்டு வரணும். வெக்கம் எதுவும் இல்லாம இருக்கீங்க. நீங்க பேசுறீங்க. 10 வருஷம் மூலையில இருக்கீங்க. சிவசங்கரி, இப்ப நீங்களுமே தமிழினம் தானே சொல்றீங்க, அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சார்? இது இன துரோகினா அப்படி வந்து ஒரு கூட்டமைப்பு இந்தியா, நான் இந்தியன் சார். அவர் என்ன பதவி ஏற்பு, என்ன உறுதிமொழி இருக்கிறார் சார்? நீங்க இன துரோகின்னு சொல்லலாம். இனத்துக்கு எதிராக பேசுறா என்னங்க பண்ண முடியும்? இனத்துக்கு எதிராக செயல்படுறா என்ன செய்ய வேண்டும்? இனத்துக்கு எதிராக செயல்படுறா என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. அமித்ஷா கால்ல போய் உள்ள மாற சாஸ்திரமா? சரவணன் அமித்ஷா கால்ல சாஸ்திரமா உள்ள பேசி முடிக்கட்டும். பிரதமருக்கு கூச்சம் இருக்கா? அவமானமா இல்லையா? தலை குனிறோம் சொன்னாரு. இந்திய மக்களா பிரதமர் அதை செய்யணும், நாங்களும் அதை எதிர்பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டு மக்களும் இந்த முதலமைச்சர் கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல.
மழை வெள்ளம் வந்துச்சு, டெல்டால ஒரு வாரம் 20 நாள் நெல்லு மூட்டை கிடக்குது சார். எங்க போனார் இந்த முதலமைச்சரே? விவசாயம் தான் சார் முதுகெலும்பே தமிழ் மக்களுக்கு. எங்க போனீங்க? மண்ணை பத்தி பேசுறீங்க, ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தீங்க, ஸ்டெர்லைட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க. யாரால அழிஞ்சது இந்த மண்ணு? ஆனா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தது தமிழ் எங்களுடைய எடப்பாடியார். நீங்க சொல்லாம மண்ணை பத்தி, இனத்தை பத்தி. நீங்க இன துரோகிகளா நீங்க? அதனாலதான் 10 வருஷம் மூளைக்கு போனீங்க. அந்த மக்களுடைய கண்ணீரும் வேதனையும் ரத்தத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும் சார். நீங்க பேசாதீங்க. கீழடிக்கு 12 கோடி நாங்க ஒதுக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? 10 வருஷம் என்ன சொல்றீங்கன்னு தெரியல. அப்ப இப்ப நீங்க 4 வருஷமா என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி அரசியல் உரையாடல் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்றீங்க. ரைட். 10 வருஷம் அந்த ஈழத் தமிழர்கள் பிரச்சனையினால தான் மக்கள் அந்த அவர்களுடைய கண்ணீர் வேதனை ரத்தம் அந்த உயிருக்காக தான் நீங்க பதில் சொன்னீங்க. நீங்க இனத்தை பத்தி பேசாதீங்க. ஒரு இன அழியறதுக்கு அந்த கூட்டணியில இருந்தீங்க. அந்த இன அழியறதுக்கு அந்த கூட்டணியில இருந்தீங்க. பேசக்கூடாது. அந்த இடமே அழிஞ்சு போனது. சொத்து கொத்தா 1 லட்சம் மக்கள் சாவறதுக்கு போர் என்றால் அப்பாவி மக்கள் சாகத்தான் செய்வார்கள். போர் என்றால் அப்பாவி மக்கள் சாகத்தான் செய்வார்கள். விடுதலை புலிகள் அப்பாவி மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பேசுனது யாரு? சொன்னது யாரு? செல்வி ஜெயலலிதா தானே. 2009ல இறுதி போர் நிறைவடைற வரைக்கும் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? எனக்கு தெளிவா சொல்லுங்களேன். திமுக துரோகம் பண்ணது எல்லாமே அது இருக்கட்டும். அதிமுகவோட நிலைப்பாடு 2009 இறுதி போர். நான் களத்துல இருந்த, நான் கவர் பண்ண, நான் கேக்குறேன் 2009 இறுதி போருக்கு வரைக்கும் அதிமுக நிலைப்பாடு என்ன? எல்லாருக்கும் பொதுவானவங்க. இனத்தை பத்தியோ மொழிய பத்தியோ மதத்தை பத்தியோ பேசி வளர்ந்தவங்க கிடையாது. நீங்க அதை பத்தி மட்டுமே பேசுறீங்க. நீங்க அதை பத்தி மட்டுமே பேசுறீங்க. அதை பத்தி மட்டும் பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஓட்ட அறுவடை பண்ணவங்க. நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்களா? ரிசைன் பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக வேணும் ஏறி ஏறி போய் கேட்டீங்க மந்திரி சபை. தமிழ் ஈழத்துக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல தமிழ் மக்களுக்கோ என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? ஈழ பிரச்சனையை குறித்து அதிமுக இறுதி போர்ல அத்தனை பேரும் கொல்லப்பட்டது. நான் ஆயுதம் தாங்கி போராளிகளை பத்தி நான் பேசல. அப்பாவி மக்கள் எல்லாம் கொல்லப்பட்ட போது வரைக்குமே என்ன நிலைப்பாடுன்னு நான் சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்க விரும்புறேன், தெரிஞ்சுக்க விரும்புறேன். இங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இடத்துல இருந்து மத்திய அரசு நீங்க ஒரு விஷயம் சொன்னதுனால நான் கேக்குறேன் சார். நான் எங்களோட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். ஆதரவா சார் புரட்சி தலைவர் என்ன சார் சொல்றாரு? எங்க நிறுவன தலைவர் சார் அது இன்னைக்கு டிபேட் இல்ல சார். அது இல்ல 2009க்கு முன்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி என்ன, ஒரே ஒரு விஷயம். எங்களோட நிறுவன தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ அது முடிவு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு இல்ல. இடையில வெவ்வேறா தான் இருந்துச்சு. இல்ல சார், எங்க நிறுவன தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ அன்னைக்கு எந்த சூழ்நிலையில ஆதரவு தெரிவிச்சாரோ அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நெடுமாறன் சாருக்கு தெரியும். அவரை கேளுங்க நீங்க. நெடுமாறன் சாருக்கு தெரியும். நான் விவாதம் நடத்த தயார். ஆனா அது வேற பக்கம் போகும். நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன் 2009ல வேற சார் நீங்க மொழிய இனத்தை அதெல்லாம் கேள்வி கேளுங்க. நீங்க ஈழ பிரச்சனை சொன்னதனால நான் அதுல கேள்வி வைக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இனத்தை மொழிய மண்ணை பத்தியே பேசுறீங்களே. இந்த தமிழ்நாட்டு மண்ணு அதான் சொல்ற ஹைட்ரோ கார்பன்ல இருந்து மொழி உரிமைக்காகவோ இல்ல மாநில உரிமைக்கு என்ன பாடுபட்டீங்க, என்ன செஞ்சீங்க? கச்சத்தீவு போச்சு, கச்சத்தீவு போச்சு. அந்த கூட்டணியில தான் இருக்கீங்க. இவிஎம் யார் கொண்டு வந்தது? இவிஎம் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். அந்த இவிஎம் பத்தி தான் பின்னாடி கிரிட்டிசைஸ் பண்றீங்க. உங்கள மாதிரி இரட்டை வேடம் போறோமா? இரட்டை வேடம் போறோமா? எதிர் கட்சியா இருந்தா சிபிஐ, ஆளுங்கட்சியா இருந்தா சிபிசிஐடி. தேர்தல் அரசியலுக்கு வந்துறேன் நான். மோசமான இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரே கட்சி திமுக.